என்டிஏ கூட்டணியின் தலைவராக தமிழக தலைவராக சொல்லப்படுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப தன்னுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்கு, தனக்கு இருக்கிற சிக்கல்களை மறைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தேவைப்பட்டு விமர்சனம் செய்து வருகிறார். ஒரு காலத்தில் வட இந்திய தலைவர்கள் அதிமுக தலைவரை பார்ப்பதற்கு அவர் வீட்டு வாசற்படியில் வந்து நிற்கின்ற சூழலை மாற்றி இன்றைக்கு ஒவ்வொரு முடிவை எடுப்பதற்கும் டெல்லிக்கு பறந்து போய் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி தலைவர்களையும் தேவையற்ற விமர்சனம் செய்து வருகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடை அவரே உணர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் டெல்லி சென்று வந்த பிறகு ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பதை அறிவிக்கின்ற சூழலில் தான் அவர் இருந்தார். அவர் டெல்லிக்கு போவது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற அமமுக, பாமக தலைவர்களும் டெல்லிக்கு போய் வந்துதான் தங்கள் பிரச்சனை தீர்ந்தது என்பதை வெளிப்படையாக சொன்னார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு எதுவும் என்றால் பாஜக தான் பொறுப்பு என்கின்ற அளவிற்கு வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார். இப்படி எல்லா விதத்திலும் அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அணிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறை கூறுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி படிப்படியாக தேர்தல் களத்திலே சவால்களை சந்தித்து வளர்ந்து வந்த கட்சி. அதனுடைய தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்திலே வெற்றியை நிரூபித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தலைமையால் மாண்பு கழகத் தலைவர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இவர் இந்த நல்லுறவோடு இருக்கின்ற இந்த கூட்டணியை அவர் விமர்சனம் செய்கிறார். அவருடைய கூட்டணியில் பாஜகவிற்கு கடந்த முறையை விட அதிக இடங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் இன்னும் கூடுதல் இடங்களில் பல கட்சிகள் போட்டியிடுகின்ற நிலை வந்திருக்கிறது. பாஜகவுடைய 27 இடங்கள், தமாகவுடைய 5 இடங்கள் இல்லாமல் இன்னும் அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நிலை வருகின்ற பொழுது இந்த தமிழகத்திலே நோட்டாவுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த தாமரைக்கு இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை, பீகாரிலே, மகாராஷ்டிராவிலே சிவசேனா, சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல கோவாவிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சூழலில் முதலில் அதிமுக தொண்டருடைய சுயமரியாதையை காக்கின்ற வகையில் அவருடைய நடத்தை இருப்பதுதான் திராவிட கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதிமுகவிற்கு ஒரு ஏற்படக்கூடிய களங்கத்தை துடைக்கின்ற செயலாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து அவர் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறிக்கொண்டிருக்கின்றார். அவர் என்னதான் மேக்கப் போட்டுக் கொண்டு மறைக்க நினைத்தாலும் அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பிற்கு பின்னால் அமித்ஷா தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவாக கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதிமுக என்பதையே அடிமை திமுக என்கின்ற பெயர் மாற்றுகின்ற அளவிற்கு கொண்டு சென்று விட்டார் என்றுதான் அதிமுகவில் இருக்கின்றவர்களே குற்றம் சாட்டக்கூடிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலை இன்றைக்கு இருக்கிறது.